இந்த மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால இது ஒரு தொழிலாளர்கள் தினம். பக்கத்தில் யாராவது தொழிலாளர்கள், எல்லாருமே தொழிலாளர்கள் தான், வேலை செய்கிறவங்க. அவங்களுக்காக எல்லாம் கிளாப் பண்ணுவோம். ஆண்டவரை துதிச்சு எல்லாம் கிளாப் பண்ணுவோம் உற்சாகமா. உழைப்பாளிகள் தினம் இன்னைக்கு. அவங்க விவசாயிகளாக இருக்கலாம், கட்டட தொழிலாளர்களாக இருக்கலாம். அவங்கெல்லாம் உழைக்கிறது நிமித்தமாக தான் நம்ம நல்லா இருக்கிறோம். எல்லாரும் கரத்தை உயர்த்தி நம்முடைய தேசத்தில், இந்த உலகத்தில் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, நம்மளெல்லாம் தேவன் நல்லா வச்சுருக்கிறார் பாருங்கள். இந்த சுமை தூக்குறவங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான வேலை, வெயிலில் பாறை உடைக்கிறவங்க, கல் உடைக்கிறவங்க, ரோடு போடுறவங்க, இவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபம். செருப்பு தைக்கிறவங்க, பலவிதமான வேலைகள் செய்கிறாங்க. விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அந்த சகதிக்குள்ளே இறங்கி அவங்க நாற்றெல்லாம் நட்டு, அது நிமித்தம் நம்ம நல்லா சாப்பிட்றோம். எல்லாம் கரத்தை உயர்த்தி அந்த அன்புள்ள உள்ளங்களுக்காக தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இன்றைக்கி இந்த தொழிலாளர் தினத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம். உலகமெங்கும் இருக்கிற இந்த தொழிலாளர்களை நாங்கள் நினைக்கிறோம், உழைப்பாளிகளை நாங்கள் நினைக்கிறோம், கஷ்டப்படுறவங்களை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே, அவங்க வேர்வை சிந்தி உழைக்கிற அந்த உழைப்பு நிமித்தமாக தான் எங்கள் தேசம் ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆண்டவரே, அவர்களை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய ஏழ்மை நிலை மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை கத்த நீங்கள் ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. உங்களுடைய கிருபை, தயவு, இரக்கம் அவர்களோடு கூட இருக்கட்டும். பயங்கரமான ஆபத்துகள், விபத்துகள் இதிலிருந்தெல்லாம் அவங்க தப்பி வைக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முத ஒரு உழைப்பாளி விவசாயி யார் அப்படின்னு கேட்டால் யார்? ஆதாம் தான். ஆதாமை பார்த்தா ஆண்டவர் சொன்னார், நீ சும்மா இருக்கக்கூடாது, நீ இந்த பூமியை பண்படுத்தணும், இதை நீ பதப்படுத்தணும், இந்த பூமியை சரிப்படுத்தணும், அதில் விதைகளை விதைத்து ஆகாரத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு தான் சொன்னார். முதல் ஒரு தொழிலாளி விவசாயியே ஆதாம் தான். அவர் விதைச்சு அவர் பயிரிட்டு அதுக்கு பின்னாடி தான் செழிப்புகள், ஆசீர்வாதங்கள் உண்டானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பயுமே நான் சபையில் சொல்லுவேன், ஒரு மனிதன் உழைக்காட்டி சாப்பிடக்கூடாது. உழைக்காமல் இருந்துட்டால் சாப்பிடவே கூடாது. பைபிள் அப்படி தான் சொல்லுது. ஒருத்தன் வேலை செய்ய முடியாட்டி அவன் சாப்பிட வேணாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ஒரு சிலர் அப்படியே உட்காந்துட்டே சாப்பிடணும் அப்படின்லாம் யோசிப்பாங்க. அடுத்தவங்க காசுலேயே சாப்பிட்டுட்டு இருக்கணும், உயிர் போகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். இன்றைக்கி பெண்களும் உழைக்க ஆரம்பிச்சிட்டிங்க. கர்த்தர் நல்லவர். இந்த காலை பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு வார்த்தையை வாக்குத்தத்தமாக என்னோட ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தையை இன்றைக்கு வாக்குத்தத்தமாக, இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்தமாக சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சகரியா 10:6. எடுத்தவங்க ஒருத்தவங்க வாசிங்க. யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சித்து அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் ஒரு காலமும் என்னால் தள்ளிவிடப்படாதிருப்பார்கள். நான் அவர்கள் தேவனாகிய கர்த்தர், நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன். நல்ல கரத்தை உயர்த்தி இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த நல்ல வாக்கு தத்தத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எல்லாரும் கரத்தை உயர்த்தி, லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ், கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை தான் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை தான் நம்மை பிழைக்க பண்ணி கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, ஒரு சில பேர்கள் வேதத்தில் முக்கியப்படுத்தி ஆண்டவர் சொல்றார். தேவன் எல்லாருக்குமான தேவனாக இருந்தாலும் ஒரு சில பேர்கள், ஒரு சில கோத்திரங்கள், ஒரு சில நபர்களுடைய பேர்களை ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார். நீ ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார், ஈசாக்கை முக்கியத்துவப்படுத்துறார், யாக்கோப்பு ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார், யோசேப்பு ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார், மோசே ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார், தாவீது ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறார், சாலமோனை முக்கியத்துவப்படுத்துறார். கோடிக்கணக்கான ஜனங்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் ஒரு சிலரை மாத்திரம் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி அவர்கள் பேரை மாத்திரம் ஆண்டவர் ஹைலைட் பண்றத நாம் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அவர்களை திரும்பவும் நான் நிலைக்க பண்ணுவேன், அவர்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன். அவர்கள் அசைந்து போவதில்லை, அவர்கள் தள்ளாடுவதில்லை, அவர்கள் அழிந்து போவதில்லை, அவர்களை நான் திரும்பவும் நிலைக்க பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர். அப்பனா என்னன்னா, நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றார்.
அவர்கள் ஒரு காலமும் தள்ளிவிடப்படுவதில்லை. அவர்களுக்கு நான் இறங்குவேன், அவர்கள் தேவனாக நான் இருப்பேன், நான் கர்த்தர், அவர்களுக்கு செவி கொடுப்பேன். ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தில் எத்தனை வார்த்தைகளை ஆண்டவர் சொல்றாருன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் திரும்பவும் அவர்களை ரட்சித்து திரும்ப அவர்களை நிலைக்க பண்ணுவேன், அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடப்பட்டவர் போல் இருக்க மாட்டார்கள். அவருடைய தேவனாகிய கர்த்தர் நான் அவர்களுக்கு செவி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். யார் இந்த யூதா? யார் இந்த யோசேப்பு? வேதத்தில் முக்கியமான இடத்துல இந்த யூதாவை ஆண்டவர் சொல்லுகிறார். யார் இந்த யூதா? யாக்கோப்புக்கும் லேயாளுக்கும் பிறந்த 4வது பிள்ளை தான் யூதா. யூதா என்றாலே துதி என்று அர்த்தம். அதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் தெய்வமா இருந்தாலும் அவரை யார் தேடுகிறார்களோ, அவருக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ, யார் அவருக்கென்று வாழ்கிறார்களோ அவர்களை தான் கர்த்தர் நிலைக்க பண்ணுவேன்றார். அவர்களை தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் கைவிடாது இருப்பேன்றார், தள்ளிவிடாது இருப்பேன்றார். அவர்களுக்கு தான் நான் இறங்குவேன்றார், அவர்களுக்கு தான் நான் கர்த்தராக இருப்பேன், அவர்களுக்கு ஜெபத்தை தான் நான் கேட்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த யூதான்றானே துதி, 4வது பிள்ளை. அந்த லேயாள் யாக்கோப்பு, லேயாள் அவன் பிறந்தோன்னையே, யூதா பிறந்தோன்னையே சொன்னா, நான் இப்போது கர்த்தரை துதிப்பேன். அல்லேலூயா. நம்முடைய ஆராதனையில் ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கிறது எது அப்படின்னு கேட்டா துதி. எங்கே துதி எழும்புகிறதோ அங்கே தேவன் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற, என் நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன். அதனால தான் நீங்க வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தா ரொம்ப இதை கேட்கும்போது ரொம்ப சிம்பிளா தெரியும். அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, கர்த்தர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்தா, இந்த பிள்ளை பிறந்தது நிமித்தமாய் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆதியாகமம் 29:35. மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். அப்ப யூதான்றவுடைய நேம் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? அர்த்தம் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன். அதுல கொஞ்சம் கவனிங்க, வார்த்தைகளை கவனிங்க. துதிப்பேன் போடல, இப்பொழுது யாரை துதிப்பேன்? கர்த்தரை துதிப்பேன். கரத்தை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தரை துதிக்கணும். அதனாலதான் இந்த துதின்ற காரியத்துல எல்லாருக்கும் சலாம் போட்டு போறது இல்லை. இது எல்லாத்துக்கும், மனுஷனுக்கும் துதி. கை போது, வேற பக்கம் வாய் போகுது அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாரு. ஒன்று சொல்றாரு பாருங்க, 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் ஒன்றை விட்டுருவேன், உன் பிள்ளையினுடைய பிள்ளை 4ஆம் தலைமுறை மட்டும் நான் நியாயம் விசாரிப்பேன், கேட்பேன், விட மாட்டேன். அப்போ நம்ம என்ன செய்யணும்னு கேட்டால், இன்னைக்கு ஒரு டிசிஷன். இந்த மாதத்தில் யாரை தேவன் நிலை நீக்க பண்ணுவார்? அதனால தான் பாருங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. யாருக்கு? யூதாவுக்கு, கர்த்தரை துதிக்கிறவர்களுக்கு. அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலே அவர்கள் இருக்கும்போது தேவன் 4வது நபரா அந்த அக்கினி சூளைக்குள்ள இறங்கினார். ஏன்னு கேட்டா வைராக்கியம். நான் இந்த காலை பொழுது கர்த்தர் கேட்கிறாரு, நேரத்துக்கு நேரம் நீ மாறிக்கிறியா, இல்ல வைராக்கியமா உயிரே போனாலும் எனக்கு நீ நிப்பையா? காலம் நீ வரும், கிறிஸ்துவை மறுதலிக்கக்கூடிய காலங்கள்லாம் வரும். ஆனா நம்ம சொல்லணும், எங்கள் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறொரு கன்மலை இல்லை, வேறொரு தெய்வம் இல்லை. அவர்தான் என் ரட்சகர், அவர்தான் என் துருகம், அவர்தான் என் நம்பிக்கை, அவரை தான் நான் துதிப்பேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் நாவில் இருக்கும். எல்லாம் துதிங்க, கர்த்தரை கரத்தை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இங்க மாத்திரம் இல்ல, எந்த இடத்துல இருந்தாலும் நான் கர்த்தரை துதிப்பேன். அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 35:22.
எடுத்தவங்க வாசிங்க. இஸ்ரவேல் அந்த தேசத்தில் தங்கி குடியிருக்கும் போது ரூபன் போய் தன் தகப்பனுடைய மறுமனையாட்டியாகிய பில்காலோடே சயனித்தான். அதை இஸ்ரவேல் வார்த்தை சொல்லுது, இஸ்ரவேல் அந்த யூதாவின் காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு, மற்ற பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. கர்த்தரை துதிக்கிறவன் பாவம் செய்ய முடியாது, கர்த்தரை துதிக்கிறவன் தவறான காரியத்தில் ஈடுபட முடியாது. மற்ற பிள்ளைகள் எல்லாமே பிளாக் மார்க்கா போயிட்டு இருக்கு. 12 கோத்திரத்தில் இருக்க பிள்ளைங்க மற்றவங்க எல்லாம் பிளாக் மார்க். ஆனால் கர்த்தரை துதிக்கிற யூதா பிளாக் மார்க் வாங்கவே இல்லை. அதனால தான் யுத்தம் எப்பெல்லாம் நடக்குதோ யார் முன்னாடி போகணும்னு கேட்டால் யூதா தான் முன்னாடி போகணும்னு கர்த்தர் சொல்கிறார். யூதா முன்னாடி போனால் தான் ஜெயம். நான் சொல்கிறேன், கர்த்தரை துதிக்கிறவர்களாக ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்களாக வந்திருக்கிற நீங்கள் எல்லா காரியத்திலும் முதன்மையாக இருக்க விரும்புகிறீங்களா, 10ஆவதாக இருக்க விரும்புகிறீங்களா? அதான் சொன்னேன், 10-11 வாழ்க்கை இல்லை, எல்லாத்துலேயும் ஆளாக நீங்கள் நிற்கணும். அதான் கர்த்தர் விரும்புகிறாரு. என் ஜனம், இந்த ஜனத்தை எனக்கென்று நான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அதான் யாரை கர்த்தர் நிலை நிற்க பண்ணுவேன்றாரு, யாரை தள்ளிவிடாதிருப்பேன் ஆண்டு சொல்றாரு, யாருடைய ஜபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுப்பேன் ஆண்டு சொல்றாரு, யாருக்கு இறங்குவேன் கர்த்தர் சொல்றாருன்னா யூதாவுக்கு கர்த்தர் இறங்குறார். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன், கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஒரு பொருத்தனை பண்ணிட்டு போங்க, இந்த வாயில நான் கர்த்தரை தவிர வேற யாரையும் துதிக்க மாட்டேன். பணம்னாலும் சரி, பொருள்னாலும் சரி, மனிதனாலும் சரி. ஒரு சிலம் பாருங்க, ஒரு பெரிய பணத்தை யார்ட்டா கொடுத்துட்டா அப்படியே காலில் வந்து, தெய்வமே நீங்கள் தான் தெய்வம். காசை கொடுத்துட்டா தெய்வம் ஆகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியல்வாதி என்ன சொல்றான், தெய்வம் என் தாயி, எங்க அப்பா. ஆனா நம்ம வாயிலிருந்து தவறி கூட தெய்வம்ன்ற வார்த்தையோ கர்த்தரை கனவீனப்படுத்துற வார்த்தையோ ஒரு நாள் நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இந்த காலை பொழுது நம்மோடு பேசுகிறார். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்த செய்தியை நமக்கு சொல்லுகிறார். சும்மா நேரத்துக்கு நேரம் அப்படியே மாறிட்டு நேரத்துக்கு நேரம் பேசிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக கர்த்தர்னா கர்த்தர் தான். அதனால தான் எலியா தீர்க்கதரிசி பாகாலுக்கு முன்னாடி நின்று பாகால்கள் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய சத்தம், பெரிய ஆர்ப்பரிப்பு, உடம்பெல்லாம் கிழிச்சிட்டு கத்துறான். ஆனால் எலியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஜெபம் பண்றான், எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், நான் இதெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று அறியும்படி ஒரு அடையாளத்தை காண பண்ணும், உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணும். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வருது. எங்க துதி இருக்கோ அங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் துதிக்கூடாது. வீட்டில் இருக்கும் போதெல்லாம் கர்த்தரை தூச்சிக்கிட்டு இருக்கணும். வேலை செய்யும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கணும். யூதாவினா என்ன அர்த்தம்? கர்த்தரை நான் துதிப்பேன், கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருக்கணும். கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோட பேசுறார். ஒரு காரியத்தில் மாத்திரம் ஆண்டவர் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். என்னை அன்றி வேற தேவர்களை நீ நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது. அதோட அர்த்தம் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறவங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர்களை நான் நிலைக்க பண்ணுவேன். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் உங்களை பார்த்து உங்களை ஆண்டவர் நிலைக்க பண்ணுவார். அசைகிற மாதிரி இருக்கா, ஆடுற மாதிரி இருக்கா, நடுங்கிற மாதிரி இருக்கா, பயப்படுற மாதிரி இருக்கா? ஆண்டவர் சொல்றார், உன்னை நான் நிலைக்க பண்ணுவேன். ரெண்டாவது வார்த்தை சொல்லுது, உனக்கு நான் இறங்குவேன்ற. ஓடுகிறவனாலும் அல்ல, போராடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். மனிதன் நமக்கு உதவி செய்யவே முடியாது, கர்த்தர் இறங்குவார் நமக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு நிலையில சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யார் எந்த உதவி செய்யாம இருந்தாலும் அவர் இறங்குனா போதும், வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். தடைப்பட்டிருக்கிற எல்லா காரியத்திலும் தேவன் அற்புதம் உனக்கு செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு காலமும் நான் தள்ளிவிட மாட்டேன். எனக்கா வைராக்கியம் பாராட்டுறவங்கள ஒரு காலமும் நான் தள்ளிவிட மாட்டேன். அதான் இந்த வெள்ளிக்கிழமை சொன்னேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, நான் இளவயதாயினேன், முதிர் வயதும் ஆனேன், ஆனா நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறஞ்சி திரிஞ்சதை நான் பார்த்ததே இல்லை. இயேசுவுக்கா வைராக்கியம் பாராட்டுனீங்கன்னா இந்த வயசுல
உங்களை கைவிடவே மாட்டார், உங்களை தள்ளி விடவே மாட்டார். எந்த உலகமே அழிஞ்சு போனாலும் உங்களை தான் சொந்த பிள்ளையா நேசமா ஆண்டவர் சேர்த்துக்குவார். நேரத்துக்கு நேரம் மாறிடக்கூடாது, அதான் முக்கியம். எஸ்னா ஸ்ட்ராங் தான், ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருக்கணும், உறுதியான விசுவாசத்தில் இருக்கணும். கர்த்தர் அவருடைய வார்த்தையின் மூலமா நமக்கு சொல்லியிருக்கிறார், என்ன அன்றி வேற தேவர்கள் உனக்கு வேண்டாம், அவர்களை நீ சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம். அந்த அம்மா சொன்ன லேயாளோட அந்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இப்பொழுது வார்த்தை தான் பலன் தரும், வார்த்தையின் பக்கத்தில் நில்லுங்கள், வார்த்தை உங்களை விடுவிக்கும். புறஜாதியினுடைய அடையாளங்கள் நமக்கு அடையாளங்களா இருக்கக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபெய்த்தில் இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்ல, கரிமீன்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு, ட்ரெஸ்ஸே பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா, காவி தான் போட்டுக்கணும்னு சொன்னாரா, அதெல்லாம் இல்லை. நல்லா இரு, ஜாலியா இரு. ஆனால் ஒன்னே ஒன்று, என்னை அன்றி வேற தேவர்களை நீ நமஸ்கரிக்க கூடாது, சேவிக்க கூடாது, என்னதான் துதிக்கணும். அதான் பாஸ்டர் அவரவே சார்ந்துட்டு இருக்கணும், அதை அவர் விரும்புகிறார். படிப்பு 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 படிப்புன்ட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சு சர்டிஃபிகேட் இருக்கும், வேலை கிடைக்காது. பணம் 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 பணம்ட்டே இருந்தீங்கன்னா, பணத்தில் குறியா இருந்தீங்கன்னா பணத்தை ஆண்டவர் கை வச்சிருவார். எல்லாமே சொல்லணும். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் அவர் தான் தரார். எல்லா துதிக்கும், எல்லா கணத்துக்கும், எல்லா மகிமைக்கும் அவர் ஒருவரே பாத்திரர். கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அப்ப யூதானா ஒரு பேர் மாத்திரம் இல்லை, ஒரு கோத்திரம். நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தர் என்ன ஆண்டவர் அறியாது, இன்னைக்கு என்ன என் பிள்ளைகளை கர்த்தர் பிளஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. எங்களை ஒரு கோத்திரமாக தேவன் மாற்றுவார். மாத்திரம் இல்லை, மதுரையில் சர்ச்சுனா நம்பர் 1 சர்ச்சு லிவிங் காட் சர்ச்சுன்ற பேரை ஆண்டவர் வைப்பார். காரணம், நம்ம கர்த்தரை தூச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3/4 மணி நேரம் பாடிக்கிட்டு இருக்கோம்னா என்ன, ராகம் இருக்கிறக்கா பாடலை, நீங்க எல்லாம் கேட்கணுன்றதுக்கா பாடலை. என் தேவனாகி கர்த்தரை அன்றி வேற தெய்வம் இல்லை, அவருக்கு மகிமை செலுத்துகிறதுக்காக அவரை பாடிக்கொண்டிருக்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அங்க 2வது பேர் வருது, யூதா வம்சத்தாரை பலப்படுத்தி யோசேப்பு வம்சத்தாரை ரட்சிப்பேன். அல்லேலூயா. யோசேப்புனா நமக்கு தெரியும், யோசேப்பு தன்னுடைய எல்லா சகோதரர்களாலும் பாய்க்கப்பட்டவன். சின்ன வயசுலேயே ஒரு சொப்பனத்தை பார்த்தான். அந்த சொப்பனம் அவனுடைய சொந்த சகோதரர்களும் அவனுடைய தாய் தகப்பனும் அவனை பணிந்து கொள்கிறது மாதிரி ஒரு சொப்பனம். அந்த சொப்பனத்தை பார்த்தான். சும்மா இருந்திருக்கலாம்ல. ஒரு சில காரியங்கள் நான் உங்களுக்கு சீக்ரெட் சொல்கிறேன். ஏதாவது கர்த்தர் பெருசாக சொன்னார்னா அமைதியாக மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. யார் அப்படி மனசுக்குள்ளே வச்சா தெரியுமா? மரியாள் வந்து ஏசாமி ரட்சகராக பிறக்க போகிறாரு, அவர் சிலுவை மரணத்துக்கு போக போகிறாரு, அவர் பாடுபட போகிறாரு, உலகத்துக்கே மீட்பு வரப்போகுது, அப்படிலாம் எல்லாத்தையும் தேவ தூதனால் சொல்லப்பட்டது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே அந்த அம்மா வச்சிருச்சு. அதனால தான் பாக்கியவதி அந்த அம்மா. நமக்கு ஏதாவது ஒன்று சின்ன சொப்பனம், ஏதாவது தரிசனம், யாராவது ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டா போய் எல்லாத்தையும் போய் சொல்லிடுவோம். நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா, நாங்கள் எங்கே போக போகிறோம் தெரியுமா, நாங்கள் அமெரிக்கா போக போகிறோம். கடைசி ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் யாருக்கும் சொல்லக்கூடாது. ஆமாவை சொல்லுங்கள். பாஸ்டருக்கும் சொல்லாமல் போயிடாதீங்க. காலமெல்லாம் ஜோம் பண்ணிட்டு போகும்போது, பாஸ்டர் இங்கிட்டு போகும்போது டாட்டா காட்டிட்டு போயிடாதீங்க. அதற்கு ஸ்தோத்திரம். யோசேப்பு, எதனால் அந்த யோசேப்புடைய வம்சத்தை தேவன் பலப்படுத்துவேன், யோசேப்பின் வம்சத்தை ஆசீர்வதிப்பேன் ஏன் சொல்றாருன்னு கேட்டா, பரிசுத்தத்தில் சரியான ஆள். எல்லாம் சொல்லுங்க பரிசுத்தம். கரத்தை உயர்த்தி பரிசுத்தம். பாவம் செய்யறதுக்கு எல்லாம் வாய்ப்பு, பாவம் செய்யறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருந்தும் யோசேப்பு என்ன செய்தான்னு கேட்டா, வைராக்கியமா இருந்தான். என் தேவனுக்கு விரோதமா பாவம் செய்வது எப்படி, அந்த ஒரு வார்த்தைக்கு தான் யோசேப்பின் வம்சம்ன்றார் ஆண்டவர். நீங்க வைராக்கியமா இருந்தா, அதான் நான் சொன்னேன், நான் இருக்கேன், நிச்சயமா நீங்க பார்க்க போறீங்க. ஒரு கோத்திரமா வைக்க போறாரு, ஒரு சந்ததியா ஆண்டவர் வைக்க போறாரு, ஒரு ஊரா ஆண்டவர் வைக்க போறாரு. சும்மா பணம் காசு சம்பாதிக்கணும்னா அந்த உலகத்துல வேற வேலை எத்தனையோ வேலை பார்த்துட்டு போயிருப்பேன். இல்ல, பணம் காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், பேரை சம்பாதிக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பேர் ஆண்டவர் வைக்க விரும்புகிறார். புது நாமத்தினாலே தேவன் உங்களை அழைக்க விரும்புகிறார். யோசேப்புடைய சந்ததியை ஆசீர்வதித்தது போல உங்கள் சந்ததியை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். யோசேப்புக்குள்ள இருந்த ஒரே வைராக்கியம் பாருங்களேன். அம்மா அப்பா இல்லைங்க, குழிக்குள்ள தூக்கி, நமக்கு ஒரு சில ஒரு தவறுதலான காரியம் நடந்துருச்சு வாழ்க்கையில், தேவன் சொன்னது நடக்கல, மாறா நடந்துச்சுன்னா உடனே போய் தண்ணியை போட்டுருவான், உடனே வீட்டில் சண்டை போடுவான், ஏற்கு மார்க்கா பண்ணுவான். தேவன் சொன்னது நடக்கல,
எல்லாம் எதிர்மறையா நடக்குது. யோசேப்பு மாறவே இல்லை. கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும், ஆவிக்குரிய வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஆனா வைராக்கியமா கர்த்தர் தான் அவர் என்னை அழைத்தார், அவர் என்னை ஆசீர்வதிப்பார், அவர் என்னை கைவிட மாட்டார். குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, கொல்லணும்னு யோசித்தாங்க. போத்திபாருடைய வீட்டில் அந்த போத்திபாருடைய மனைவி பாவம் செய்யறதுக்கு கூப்பிடுறா. சம்பளமும் கொடுத்து பாவம் செய்யறதுக்கும் வாய்ப்பு. அவன் சொன்னா பாவம் செய்ய மாட்டேன், என் தேவன் என்ன பார்க்குறேன். இந்த ஒரு வார்த்தைக்கு தான் இங்கே சொல்லுது வார்த்தை. பாருங்களேன், எங்கேயாவது ஒரு இடத்துல உண்மையா இருந்தா அதுக்கான ரிவார்டை தேவன் வேதத்தில் வச்சிருக்கிறார். நீ வைராக்கியமா இருந்தா தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அந்த வைராக்கியத்தை தேவன் பார்த்தார். சிறைச்சாலை தூக்கி போட்டு போறாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிருக்கலாமே. சிறைச்சாலை வேணுமா, அரண்மனை வேணுமா? சிறைச்சாலை வேணுமா, போத்திபாருடைய மனைவி வேணுமா? அவன் சொன்னா எனக்கு சிறைச்சாலையே போதும், பாவம் செய்ய மாட்டேன். அல்லேலூயா, ஒரு அலையில சொல்லுங்களேன். தானியேலை பத்தி வாசிக்கிறோம், ராஜாவின் போஜனத்தினால தன்னை தீட்டுப்படுத்தலாகாதுன்னு சொல்லி தன்னுடைய இருதயத்தில் உறுதியான தீர்மானத்தோட தானியேல் இருந்தான். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, இங்க இருக்கவங்கலாம் சொல்றேன், உலகத்துல காம்ப்ரமைஸ் ஆயிராது எதுலையுமே. நீ வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, தேவனுக்கா பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நீ, தேவனுடைய பிள்ளை. உன் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, கூட இருக்க நண்பர்கள் என்ன விதமான போலாம், நீ பிரிஞ்சே நில்லு, தனிமையா நில்லு. தேவன் உன்னை பார்த்துட்டே இருப்பாரு. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரோட்ல சுத்துவாங்க, உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் தேவனை வைப்பாரு. நீ இப்ப காம்ப்ரமைஸ் ஆயிட்டா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸோட கிறுக்கு பிடிச்ச அலையணும் ரோட்ல. நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்கான் சர்டிபிகேட்டை வச்சுக்கிட்டு. சர்டிபிகேட் உனக்கு உதவாது, காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கரங்களை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க, காரிய சித்தி நமக்கு வேணும். சர்டிபிகேட் பிரயோஜனம் இல்லை, காரிய சித்தி. எல்லாம் தான் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க, எல்லாம் தான் காலேஜ் படிக்கிறாங்க, எல்லாம் தான் காலேஜுக்கு போறாங்க, எல்லாம் தான் டிகிரி படிக்கிறாங்க. காரிய சித்தி இருக்கா? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையின் மூச்சா இருக்கணுங்க, உயிர் மூச்சா இருக்கணும். பாவம் செய்ய மாட்டேன், சினிமா பார்க்க மாட்டேன், சினிமா பாடலை கேட்க மாட்டேன். அது என்ன, பாட்டுக்கு தகுந்த மாதிரி முகத்தை பாவனை பண்றதெல்லாம் இருக்கு. இப்போதான் செல்போன் கையில் வந்துட்டா விதவிதமாலாம் நம்ம செய்கிறோம். இதெல்லாம் தேவன் பார்த்துட்டே இருக்கிறார். இந்த செல்போன் உலகத்திலையும் இந்த இன்டர்நெட் உலகத்திலையும் எனக்கா பரிசுத்தமாக வாழ்கிற என் பிள்ளை இருக்குன்னு சொல்லி கர்த்தர் அங்கீகரிக்கிற அளவில் நம்ம வாழணும். முடிவெட்டு மாறுது, தோடு டிசைன் மாறுது, மூக்குத்தி மாறுது, எல்லாம் மாறுது, ட்ரெஸ் மாறுது, ஃபேஷன். பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தத்தை தேவன் சிநேகிக்கிறார். அதனாலதான் யோசேப்பு வம்சத்தாரை நான் ரட்சிப்பேன், அவர்களை திரும்ப நிலைக்க பண்ணுவேன். நான் அவர்களுக்கு இறங்கினேன், அவர்கள் என்னால் ஒரு காலமும் தள்ளிவிடப்படுவது போல் இருக்க மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு நான் செவி கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. கரங்களை நல்லா உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல தேவனை ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டு காரியத்தை இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்ன அன்றி வேற தேவர்களை நீ சேவிக்க வேண்டாம், நமஸ்கரிக்க வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம். ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்கா, என் கை உயர்ந்தா கர்த்தரை நோக்கி தான் உயரும், என் வாய் துதி எழுந்துச்சுன்னா கர்த்தரை தான் துதிக்கும், என் மூச்சு உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை தான் நான் ஆராதிப்பேன். ஒன்று. ரெண்டாவது, யோசேப்பு. யோசேப்புனாலே பரிசுத்தம், யாரோடையும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எல்லாம் சாப்பிடலாம், ஜாலியா இருக்கலாம், எல்லாம் செய்யலாம், பாவத்துக்கு உடன்படவே கூடாது. மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிறதுக்காக எந்த காரியத்தையும் பாவத்தை நாம் செய்துவிடக்கூடாது. வாலிபத்தில் பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும். வாலிப பிள்ளைகள் இந்த கடைசி காலத்தில் தப்பி வாழ்றதே ரொம்ப கஷ்டம். நேற்று நம்ம யோபுவை போல என் கண்களோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். ஒரு ஸ்திரீயை நான் எப்படி பார்ப்பேன், யோபு சொல்றான். அதனாலதான் யோபுனுடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை கர்த்தர் ரெட்டிப்பாக ஆசீர்வதித்தார். பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற அருமையான தாய் தகப்பன் மார்க்கு நான் சொல்கிறேன், இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு காரியத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒன்று, கர்த்தரை தான் எல்லாத்துலேயும் முதன்மையாக நிறுத்தணும், கர்த்தருக்கு தான் எல்லாத்துக்கும் மகிமை செலுத்தணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் மேலானவர். அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. ரெண்டாவது, பரிசுத்தத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், காம்ப்ரமைஸ் ஆயிடவே கூடாது.
எந்த காரியத்திலும் பரிசுத்தத்தை விட்டு விலகி போயிடக்கூடாது. நீங்கள் அப்படி விலகாட்டி உலகம் உங்களை பார்க்காம இருக்கலாம். உலகம் உங்களை பார்த்து லூசுன்னு சொல்லும், பைத்தியம்லாம் சொல்லும், ரொம்ப பரிசுத்தவான்லாம் சொல்லும். கண்டுக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கர்த்தர் ரிவார்டு கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாரு சகரியாவில்? நான் அவர்களை நிலைக்க பண்ணுவேன், அவர்களை நான் ரட்சிப்பேன், அவர்கள் ஒரு காலம் தள்ளிவிட மாட்டேன், நான் அவங்கள அவர்கள் தேவனாகிய கர்த்தராய் நான் இருப்பேன், அவர்கள் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். 2 வார்த்தையை மறுபடியும் வாசித்து முடிச்சிருவோமா? வாசிங்க. ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 13:4. நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறேன். ஆகையால் நீ என்னை அன்றி நீ வேற தேவனை அறிய வேண்டாம், என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் இல்லை. உபாகமம் 5:7. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிற ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னாகமத்தின் புஸ்தகம் 13:11. போதும், கவனிக்கல. இங்க வசனம் சொல்லுது பாருங்க, யோசேப்பின் கோத்திரம். யோசேப்புனாலே நமக்கு என்ன வருது? பரிசுத்தம். யூதானாலே என்ன வருது? கர்த்தரை துதிக்கிறது. இந்த 2 குவாலிட்டி ஒரு விசுவாசி வாழ்க்கையில் இருந்தால் போதும். அவர்களை தேவன் நிறைவாக ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்பி அவர்களை நடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் சகரியா 10:6 பிரகாரம் கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் அல்ல, நம்முடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் கர்த்தர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவாராக. கரங்களை தட்டி கர்த்தரை துதித்து நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். உற்சாகமா கரங்களை தட்டி ஹல்லேலூயா, பிரைஸ் காட். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம நிரப்பட்டும். ஹல்லேலூயா, praise God. கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்பேன். ராஜாதி ராஜன், தேவாதி தேவன், இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா, ஆவியில் பாடி மகிழுவே. ஆண்டவரே சுவை கொண்டாடுவே, ஆண்டவரே சுவை கொண்டாடுவே. கோடா கோடி ஸ்தோத்திரமே எழுப்பே. ராஜாதி ராஜன்,
இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நல்ல சத்தமா அல்லேலூயா அல்லேலூயா. இரக்கமே கர்த்தரின் கிருபை என்றும், கர்த்தரின் கிருபை. கோடா கோடி ஸ்தோத்திரமே. கர்த்தரை துதிங்க. இப்பொழுது கர்த்தரை நான் துதிப்பேன். அவனுக்கு யூதா என்று பெயரிட்டான். மகிமை கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தார். கருத்துடன் பாடியே நன்றி சொல்வே. கணக்கில்லா நன்மைகள் கருத்துடன் பாடியே நன்றி சொல்வே. அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நான், தூய முகமதை கண்டறிப்பே. தூய முகத்தை கண்டறிப்பே. கோடா கோடி ஸ்தோத்திரம் மேலெடுப்பே. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை.